இந்திய சுதந்திர போராட்டத்தின் உயிர் மூச்சாகவும் முதுகெலும்பாகவும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் இதயமாகவும் இதய துடிப்பாகவும் திகழ்ந்த அண்ணல் மகாத்மா காந்தியடிகள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக பொறுப்பேற்ற பெருமைக்குரிய நாள் இந்நாள். ஓராண்டு காலம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்து அண்ணல் மகாத்மா காந்தியடிகள் காங்கிரஸ் கட்சியை வழிநடத்தினார். அவர் நினைத்திருந்தால் அவர் ஆயுள் காலம் முழுதும் கூட காங்கிரஸ் தலைவராக தொடர்ந்திருக்கலாம். இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு பாரத பிரதமராக நினைத்திருந்தால் அவர் பாரத பிரதமராக வந்திருக்கலாம். ஆனால் அவருடைய மறு உருவமாகவும் மகாத்மா காந்தியின் இதயமாகவும் திகழ்ந்த பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களை 10 ஆண்டுக்கு மேல் சிறையில் இருந்த அவருடைய தியாகம், அவருடைய தந்தை, இப்படி மோதிலால் நேரு, இந்திரா காந்தி உட்பட்ட அந்த காலத்தில் இருந்த அவர்களது தியாகத்தை போற்றுகிற விதத்திலேயும் பண்டித ஜவஹர்லால் நேரு பிரதமராக வேண்டும் என்று மகாத்மா காந்தியடிகள் விரும்பினார். அதன்படி அவருடைய ஆயுள் காலம் முழுவதும் பண்டித ஜவஹர்லால் நேரு பிரதமராக பொறுப்பேற்றிருந்தார். ஓராண்டுக்கு மேல் அண்ணல் காந்தியடிகள் காங்கிரஸ் தலைவராக இருக்க விரும்பவில்லை. மற்ற தலைவர்களை வளர்க்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடும் விருப்பத்தோடும் மற்றவர்கள் காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தலைவராக இருந்து காங்கிரஸை வழிநடத்த வழிவிட்டு அவர் ஒதுங்கி கொண்டு அடுத்தடுத்த தலைவர்கள் காங்கிரஸ் தலைவர்களாக வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தார். அப்படி பாரதி சொன்னதைப் போல கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று நடக்குது என்று அவர் சொன்ன அந்த காந்தியினுடைய அறப்போராட்டத்தை, அகிம்சா போராட்டத்தை, சத்தியாகிரகத்தை பாரதி பாராட்டினார். சர்ச்சிலை ஒரு முறை கேட்டார்கள், இவ்வளவு ஆயுத பலங்களோடு இருக்கிற ஆங்கில ஏகாதிபத்தியத்தால் இந்தியாவில் நடக்கிற புரட்சியை உங்களாலே கட்டுப்படுத்த முடியவில்லையா என்று கேட்டார்கள். இங்கே சர்ச்சில் சொன்னார், அவர்கள் ஈட்டி கொண்டு வந்திருந்தால் நான் துப்பாக்கியை கொண்டு போராட வைத்திருப்பேன். அவர்கள் துப்பாக்கியோடு வந்திருந்தால் அவர்களை இராணுவத்தை வைத்து யுத்தத்தை நடத்தி வெற்றி பெற்றிருப்பேன். இப்படி ஒவ்வொன்றாக சொல்லி அவர் எந்த ஆயுதமும் இல்லாமல் எதிர்த்து போராட முடியாத சத்தியாகிரகம், அகிம்சை என்கிற ஆயுதத்தை வைத்துக்கொண்டு மகாத்மா காந்தி போராடுகிறார். அவர் பின்னால் மக்கள் அணிதிரண்டு இருக்கிறார்கள். எனவே அதை என்னால் மட்டுமல்ல, எந்த வல்லரசாலும் இந்த அறப்போராட்டத்தை, சத்தியாகிரக போராட்டத்தை, அகிம்சை போராட்டத்தை யாராலையும் வெல்ல முடியாது என்று சொன்னார். யுத்தம் நடத்தியிருந்தால் ஒரு புறத்திலே மகாத்மா காந்தியடிகள், இன்னொரு பக்கத்திலே சுபாஷ் சந்திர போஸ் 1,00,000க்கும் மேற்பட்டவர்களை திரட்டி இந்திய இராணுவ படையை அமைத்து, வெள்ளைக்காரர்கள் போ என்றால் போக மாட்டார்கள், யுத்தத்தின் வாயிலாகத்தான் அவர்களை அனுப்ப வேண்டும் என்று ஆங்கில ஏகாதிபத்திற்கு எதிரான அரசுகளை எல்லாம் ஹிட்லர் உட்பட எல்லோரையும் சந்தித்து யுத்தத்திற்கு தயாரானார். இந்திய நாட்டின் எல்லையில் சுதந்திர கொடியை ஏற்றினார். அது ஒரு வகையான போராட்டம். இதனால் ஆங்கில அரசுக்கு அழுத்தம் ஏற்பட்டது. சுதந்திரம் கொடுத்தையாக வேண்டும் என்கிற அந்த அழுத்தத்தை அவருடைய ஆயத்தம், அவருடைய போராட்டம், அவருடைய இராணுவம் அதற்கான அழுத்தத்தை தந்தது. அது ஒரு வகையான நியாயமான போராட்டம்தான். இன்னொரு வகையிலே மகாத்மா காந்தியுடைய நியாயமான போராட்டம். இந்த ரெண்டிலே இராணுவ ரீதியாக போராட்டங்களை நடத்தியிருந்தால் 30 கோடி முகமுடையாள் என்றார் பாரதி அன்றைக்கு. 30 கோடி மக்களை கொண்டு வந்த இந்திய திருநாட்டில் 10 கோடி பேராவது செத்திருப்பார்கள்.
சுதந்திரம் மக்கள் உயிரோடு வாழ சுதந்திரமே தவிர மக்களை சாகடித்து யாருக்காக சுதந்திரம் பெற வேண்டும்? யாரும் சாகாமல் சுதந்திரத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று சத்தியாகிரக போராட்டத்தை நடத்தினார் காந்தி. இந்திய நாடு சுதந்திரம் பெற்றது அந்த அண்ணல் மகாத்மா காந்தியடிகளை போற்றுகிற விதத்திலேயும் அவருடைய பெருமைகளை புகழை போற்றுகிற விதத்திலேயும் அவர் பதவியேற்ற நாளை கொண்டாடுகிற விதத்திலேயும் இன்றைக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸின் தாயாக திகழக்கூடிய அன்னை சோனியா காந்தி அம்மையார், வருங்கால பிரதமர் ராகுல் காந்தி அவர்கள் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் அவர் பதவியேற்ற இடத்திலே கர்நாடகத்தில் இன்றைக்கு காங்கிரஸ் உயர்மட்ட CWC கூட்டமும் அதனடுத்து ஊர்வலம் பொதுக்கூட்டமும் நடக்கிறது. அந்த நாளை கொண்டாடுகிற விதத்தில் இந்திய நாடு முழுதும் எல்லா மாவட்டங்களிலேயும் காங்கிரஸ் கொடியை ஏற்றி மகாத்மா காந்தி திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி இதை ஒரு மகிழ்வான நாளாக நினைவை போற்றுகிற நாளாக கொண்டாட வேண்டும் என்கிற அடிப்படையில் அண்ணல் காந்தி அவருடைய நினைவை போற்றி இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுவதும் இந்திய நாடு முழுவதும் நடக்கிறது. அந்த வகையில் திருச்சி மாநகர், திருச்சி தெற்கு வடக்கு மாவட்டங்கள் ஆகியவற்றின் சார்பிலே இங்கே மகாத்மா காந்தி அவர்களுக்கு வீர வணக்கத்தை மலரஞ்சலியை செலுத்திவிட்டு காங்கிரஸ் கொடியை ஏற்றிவிட்டு இந்த நிகழ்ச்சியை கொண்டாடுகிறோம். இதில் உங்களை எல்லாம் சந்தித்ததிலே மகிழ்ச்சி. சரி, நூறாவது நினைக்கிறேன். அதனால தான் 100வது நாள் நடக்கும். 1924 நினைக்கிறேன். நூற்றாண்டு விழா 100, 101, 100 முடிஞ்சு 101 ஆகும். பொதுவாக தமிழ்நாட்டில் கட்சி நடத்துகிற, ஏன் இந்தியாவிலேயே மாநில கட்சியோ அகில இந்திய கட்சியோ கட்சி நடத்துகிற எல்லா கட்சிகளுமே அந்தந்த மாநிலங்களிலே ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லுவதும் அதற்கு ஆசைப்படுவதும் அப்படி அபிப்பிராயம் சொல்லுவதும் வழக்கமான வாடிக்கையான ஒன்று தான். இல்லை, ஒன்றும் புதியது கிடையாது. அதுபோல் தமிழ்நாட்டிலையும் எல்லா புதுசாக தொடங்கிற கட்சியிலேருந்து ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்கிற கட்சிகள் வரைக்கும் எல்லோரும் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரணும் என்பதோ, ஆட்சியில் பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லுவதோ, அதிகமான இடங்கள் இருக்க வேண்டும் என்ற எண்ணிக்கையை சொல்லுவதோ வழக்கமான ஒரு காரியம்தான் அது. விடுதலை கட்சிகளுடைய தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் திருமாவளவன் அவர்கள் எந்த எண்ணிக்கையும் அவர் குறிப்பிடவில்லை. அவர் சொல்லுகிற போது அப்படி எண்ணிக்கையெல்லாம் சொல்லி நாங்கள் எந்த நிர்பந்தமும் கொடுக்க மாட்டோம், நிபந்தனையும் விதிக்க மாட்டோம் என்றுதான் அவர் பேட்டிகளிலே சொல்லியிருக்கிறார். அவர் கட்சியில் இருக்கக்கூடிய தோழர்கள் தங்களுடைய விருப்பமாக, ஆசையாக 20 நிற்கணும், 25 நிற்கணும், அந்த மாதிரி ஒரு எண்ணங்களை, அபிப்பிராயங்களை அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் கட்சிகளின் சார்பிலே, கூட்டணியின் சார்பிலே பேச்சுவார்த்தை நடத்தி இறுதியாக முடிவெடுக்கிற போது அந்த இறுதி கட்டத்திலே தான் தேர்தல் அறிவித்த பிறகு, பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த இடத்துல எவ்வளவு இடத்துல போட்டியிடுவது என்பது பேச்சுவார்த்தையின் மூலமாக முடிவு செய்யப்படக்கூடிய ஒன்றாகும். அடுத்த 2026 தேர்தலில் அந்த இதுதான் நீடிக்குமா, இல்லை கட்டாயம் அவசரப்படுத்துமா? அதாவது தமிழ்நாட்டு தேர்தல்களில், தமிழ்நாட்டு அரசியலில் கூட்டணி கட்சிகள் ஏற்பட்டு ஆட்சி அமைக்கிற போது ஒரே ஒரு முறைதான் திராவிட முன்னேற்ற கழகம் மிக அறுதி பெரும்பான்மை இடத்திற்கு குறைவாக பெற்றது.
2001 தேர்தலில் 97 98 இடங்கள் பெற்றார்கள். காங்கிரஸ் 30-35 இடம். 2006 தேர்தல் நினைக்கிறேன், 2006. ஸோ அப்போது காங்கிரஸ் விரும்பியிருந்தால் அமைச்சர்கள் இடம் பெற்றிருக்கலாம். கலைஞரும் கொடுக்க தயாராக தான் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த நேரத்தில் காங்கிரஸ் அப்போ மத்தியிலேயும் கூட்டணியில் வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இடம்பெற்று மத்திய கூட்டணி அரசும் இருந்தது. ஆனாலும் காங்கிரஸ் அந்த நேரத்தில் வற்புறுத்தி அமைச்சரவையில் இடம் வேண்டும் என்று கேட்கவில்லை, இடம்பெறவும் இல்லை. அது ஒரு தடவை தான் அப்படி சூழ்நிலை ஏற்பட்டது. அதற்கு பிறகெல்லாம் அதிமுகவோட கூட்டணி காங்கிரஸ் அமைத்த காலத்திலேயும் சரி, திமுகவோட கூட்டணி அமைத்த காலத்திலேயும் சரி, தனித்து காங்கிரஸ் இருக்கிற காலத்திலேயும் சரி, காங்கிரஸ் பெரும்பான்மை பெறவும் இல்லை. அல்லது காங்கிரஸ் ஆட்சியில் இடம்பெற்றால்தான் ஆட்சி அமைக்க முடியும் என்கிற நிலையில் வெற்றி சூழ்நிலை ஏற்படவும் இல்லை. அதனால் இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் அது மாதிரி காங்கிரஸ் எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை. எங்கள் வந்து அமைச்சருடைய இடம் வேண்டும் என்றோ எண்ணிக்கையில் விட வேண்டும் என்றோ இதெல்லாம் வந்து எந்த நிபந்தனையும் காங்கிரஸ் விதிக்கவில்லை, விதிக்காது. அது தேர்தலுக்கு பிறகு வருகிற வெற்றி வாய்ப்பு, ஏற்படுகிற கட்சிகளுடைய எண்ணிக்கை, போட்டியிடுகிற எண்ணிக்கை கூட தேர்தல் நேரத்தில் நடக்கிற பேச்சுவார்த்தை, அதன் பிறகு தேர்தல் முடிந்து அந்தந்த கட்சிகளுக்கு கிடைக்கிற இடங்கள், அப்போது இருக்கிற அரசியல் சூழல், மொத்தத்தில் எலெக்ஷனே நம்பர் கேம் தான். அந்த கட்சிகளுக்கான எண்ணிக்கை, இந்த அடிப்படையிலே தான் அப்போதைக்கு அந்த முடிவுகள் ஏற்படுமே தவிர இப்போதைக்கு காங்கிரஸ் எந்த நிபந்தனையும் அதுபோல் விதிக்கவில்லை, விதிக்காது. இன்னும் புதுசு இல்லையே, காலகாலமாக எல்லாரும் சொல்கிறது தான், கூட்டணியில் ஆட்சியில் வந்தால் நல்லா இருக்கும், கொடுங்கன்னு கேட்குறது, அதுக்காக குரல் எழுப்புறது, இது முதலாக எழுப்பப்பட்ட குரல் அல்ல, தொடர்ந்து ஒலிக்கிற குரல் தான். உங்களோட பர்சனல் விருப்பம், அதாவது காங்கிரஸ் கட்சி அப்படி ஒரு கூட்டணி மந்திரி சபையை விரும்புதா அப்படிங்கிறதான். அதாவது முடிச்சு விஜய் வந்து ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அவருடைய கட்சி மட்டும் கட்சி ஆரம்பிச்சுன்னு அவர் வெளிப்படையாக சுட்டு ஒரே ஒரு கூட்டம், ஆரம்ப கூட்டம் போட்டிருக்காரு. அதுக்கு பிறகு ஒரு அமைப்பு ரீதியாக அங்கே வேலைகள் நடப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னும் அமைப்பு ரீதியாக எப்படி அமைப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கு பிறகு மக்களை சந்திக்க அவர் வெளியே இன்னும் போகலை, எப்போ போகிறாரு, எப்படி சந்திக்கிறாரு, எல்லாம் ஒரு விஷயந்தான் இருக்குது, ரொம்ப காலமும் கிடையாது. அடுத்த ஜனவரியில் கோட் ஆஃப் கான்டாக்டு, பிப்ரவரியில் அறிவிப்பு, மார்ச்சில் தேர்தலே வந்துடும். ஜனவரி பிறந்தால் நாட் ஈவன் ஒன் இயர் கூட கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவருடைய பலவீனம் அவருக்கு தெரியும் ஆரம்பித்து அதை வச்சு ஸோ தனியாக நான் போக வேண்டியதில்லை, கூட்டணி கட்சிகளோட போவேன்னு சொல்கிறதோ, கூட்டணி கட்சிகள் வந்தால் நான் இந்த அமைச்சர்களை இடம் தருவேன்னு அவர் சொல்கிறதோ, அவருடைய ஆசையை, அவருடைய விருப்பத்தை, அவருடைய எண்ணத்தை அவர் சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். எங்கள் கூட்டணி என்பது பலமான கூட்டணி, வெற்றியை ஏற்கனவே நிரூபித்திருக்கிற கூட்டணி. 2 முறை சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இவற்றையெல்லாம் இந்த கூட்டணி எந்த நிபந்தனையும் இல்லாமல் வெற்றி பெற்று ஆட்சியிலே அதிகாரத்திலே இருக்கக்கூடிய கூட்டணி. அதனால் இங்கே புதிதாக ஒரு கோஷமோ அல்லது புதிதாக ஒரு எண்ண ஓட்டத்தையோ விதைத்து தான் இந்த கூட்டணியை கட்டமைக்க வேண்டும், தேர்தலுக்கு போக வேண்டும் என்கிற சூழ்நிலை ஒன்றும் கிடையாது. நீங்கள் சொன்னீங்க காங்கிரஸ் கட்சியோட பலம் பலவீனத்திலிருந்து இந்த கூட்டணி மந்திரி சபை அப்படிங்கிற விஷயத்தை அழுத்தம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, அல்லது காங்கிரஸ் கட்சிக்கு அப்படி ஒரு கொள்கையே இல்லையா, கூட்டணி மந்திரி சபைங்கிறது தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் முதல்ல என்னுடைய தனிப்பட்ட விருப்பம்னு கேட்டீங்க. ஒரு இயக்கத்தில் செயல்படுகிற போது அதுவும் முக்கிய பொறுப்புகள்லேருந்து எனக்கு மாநில தலைவராக இருந்திருக்கிறேன், கட்சியில் ஒரு முக்கியஸ்தர், எம்பியாக இருந்திருக்கிறேன். இப்படி பல்வேறு பொறுப்புகளில் இருந்து பணியாற்றிய ஒரு காங்கிரஸ் இருக்க முக்கியஸ்தரில் ஒருத்தர் அட்லீஸ்ட்ங்கிற முறையில் இல்லை, தனிப்பட்ட அபிப்பிராயத்துக்கு இடமே இல்லை. தனிப்பட்ட ஆசைகளையோ தனிப்பட்ட விருப்பத்தையோ சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை, சொல்லுவதனால் எந்த நன்மையும் கிடையாது. இது காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டு முடிவு, தலைமையினுடைய முடிவு, பேச்சுவார்த்தையில் ஏற்படுகிற முடிவாகத்தான் அந்த முடிவு இருக்குமே தவிர திருநாவுக்கரசு தனிப்பட்ட முறையில் என்ன விரும்பினால் அதை பொறுத்து என்ன இருக்குது. அதனால் தனிப்பட்ட அபிப்பிராயங்களை சொல்லுவதும் கூட ஒரு அமைப்பில் இருக்கிற போது, ஒரு கொள்கை ரீதியாக, ஒரு அமைப்பு ரீதியாக செயல்படுற போது தனிப்பட்ட விருப்பங்களை சொல்லுவதும் கூட சரியான கருத்து அல்ல. அதனால் தனிப்பட்ட கருத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொல்ல விரும்பவும் இல்லை. ஆனால் காங்கிரஸுக்கு கொள்கை எனக்கு ஆட்சிக்கு வரணுங்கிற விருப்பமோ, தன்னுடைய கட்சியில் சில அமைச்சர்கள் வர வேண்டுங்கிற விருப்பமோ
இல்லாத காங்கிரஸ் தொண்டர்களே கூட ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ஆசை, விருப்பம், கூட்டணி மந்திரி செய்கிற மந்திரி வந்தால் நல்லது தான், நிறையா எம்எல்ஏ வந்தால் நல்லது தான், நிறையா எம்பி வந்தால் நல்லது தான் அப்படின்னு எல்லோரும் விருப்பப்பட ஆசைப்பட தான் செய்வாங்க. ஏன்னா எல்லா ஆசைகளும் நிறைவேறத, எல்லா ஆசைகளுக்கும் ஒரு அளவு இருக்குது. அந்த ஆசைகளும் அளவுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். அதுக்கு பிறகு அங்கே இருக்கிற அமைப்பு ரீதியாக எத்தனை கட்சிகள் இடம்பெறுகிறார்கள், அவர் எவ்வளவு சீட்டு கொடுத்தா ஒரு கட்டமைப்போடு அந்த கூட்டணியை கொண்டு போக முடியுங்கிற யதார்த்தம் இருக்கிறது. இப்படி பல விஷயங்களில் யோசித்து தான் முடிவு பண்ண வேண்டுமே தவிர ஆசையின் அடிப்படையிலே முடிவுகள் எடுக்க முடியாது. இல்ல, தொண்டர்கள் விருப்பத்தை ஒரு தலைவருக்கு அடிப்படையில் நீங்கள் அதை எப்படி எதிர்க்கிறீங்க? நானும் தொண்டர் தானே, எல்லாருக்கும் தான் விருப்பமும் அதான். தொண்டர்களுடைய விருப்பத்தை பிரதிபலிக்காத ஒரு தலைவராக இருக்கக்கூடாது. அதனால் தொண்டர்களுடைய விருப்பம் தான் எல்லா தலைவர்களும் விருப்பமாக இருக்க முடியும். ஆனால் நான் சொன்னேன், விருப்பமெல்லாம் நிறைவேறும்னு எதிர்பார்க்க முடியாது, ஆசையெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியும்னு எதிர்பார்க்க முடியாது. என்ன யதார்த்தம், ரியாலிட்டி என்னன்னு தெரியும்ல. காங்கிரஸுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, கூட்டணி அமைப்பு என்ன, எத்தனை கட்சிகள் இருக்கிறது, யாருக்கு எப்படியெல்லாம் கொடுத்தா அந்த கூட்டணியை கொண்டு போக முடியும், அதெல்லாம் இருக்கு இல்லையா. காங்கிரஸ் மட்டும் 100 கொடுங்கன்னா மற்ற கட்சிகள்லாம் அங்கே கொண்டு ஆந்திராவில் நிற்க முடியும்? அப்படி கேட்க முடியாதுல்ல. யதார்த்தம்னு ஒன்று இருக்கு இல்லையா. அந்த யதார்த்தத்துக்கு உட்பட்டு மற்ற கட்சிகள் எந்தெந்த கட்சிகள்லாம் உள்ளே வருதோ அதனுடைய அடிப்படையிலேயே தான் பேச்சுவார்த்தை நடத்தி எண்ணிக்கையை கொண்டாட முடியும். அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ப தான் எதிர்காலத்தில் செயல் திட்டங்கள், நடைமுறைகள் அமைய முடியும் இல்லையா. ஆசையை மட்டும் வச்சுட்டு சொல்ல முடியாதுல்ல. சில நேரத்தில் நடக்க முடியாதெல்லாம் ஆசைப்பட்டாலே அது ஆசையாக இருக்காது, பேராசையாகிடும். இப்படி பேராசைப்படுறதும் கனவு காட்டுறது கூட தப்பு தான். ஆனால் ஆசையும் எண்ணமும் ஒரு அளவுக்கு உட்பட்டதாக, யதார்த்தத்துக்கு உட்பட்டதாக, நடைமுறைக்கு சாத்தியமானதாக, சாத்தியக்கூறு உள்ளதாக தான் சிந்திக்கணும். இல்லாததெல்லாம் கற்பனை பண்ணி பிரயோஜனம் கிடையாது. இல்லை, கோரிக்கை வைக்கிறது விசிக சார்பில் பொதுக்குழு கூடியோ செயற்குழு கூடியோ தீர்மானம் நிறைவேற்றியோ அல்லது அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் திருமாவளவன் அவருடைய பேட்டி மூலமாகவோ, எழுத்து மூலமாகவோ, பேச்சு மூலமாகவோ, நிபந்தனை விதித்தோ, எண்ணிக்கையை சொல்லியோ அவர் ஒன்றும் சொல்லலையே. கட்சியில், ஜனநாயக நாட்டில் கட்சியில் இருப்பவர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை, எல்லாம் இராணுவ கட்டுப்பாட்டில் எல்லா கட்சியும் கட்சி நடத்த முடியாது. ஜனநாயக ரீதியாக சில கருத்துக்களை சில பேர் சொல்லலாம். ஸோ அது பேச்சுவார்த்தை என்பது தான் அந்த முடிவு ஏற்படுமே தவிர அது மாதிரி யாராவது சொன்னால் அது மன்னிக்க முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது. நம்மளுடைய ஆசையை, எண்ணத்தை, விருப்பத்தை அவர்கள் சொல்கிறதுலேயும் ஒன்றும் தவறும் கிடையாது. பட் இறுதி முடிவுக்கு யார் என்ன சொல்லியிருந்தாலும் கடைசியில் திருமாவளவன் முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் அங்கே இருக்க கட்சியில் இருக்கிற நண்பர்கள் செயல்பட போகிறாங்க. அந்த கட்சியினுடைய முடிவு கட்டுப்பட்டு தான் அங்கே இருக்கிறவங்க செயல்பட போகிறாங்க. இப்போ அதுக்குள்ளே உட்பட்டு வராத, செயல்படாத ஆளாக இருந்தால் ஒன்று அவங்க கட்சியிலே துணை பொதுச்செயலாளராக இருந்தார், அவரை ஒரு எல்லை மீறுவதாக அல்லது இந்த கருத்துக்கள் தேவையில்லைன்னு அந்த கட்சியோ கட்சி தலைவரோ நினைப்பதாக அந்த சூழ்நிலை வந்தபோது அவர் கட்சியிலேருந்து நடவடிக்கை எடுத்துட்டாங்க, அவரும் கட்சியிலேருந்து விலகி போயிட்டார். ஸோ இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் அந்த ஒவ்வொரு கருத்துக்களையும் அது அவர்கள் சொல்கிற விருப்பத்தை அதுக்கு நம்ம கண்டனம் தெரிவிக்க முடியாது. அது ஜனநாயக நாட்டில் இதெல்லாம் சகஜம். இந்திய கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி தலைமை இருக்க வாய்ப்பு இருக்கா? ஒரு அமைப்புக்கோ ஒரு கட்சிக்கோ 2 தலைவர் இருக்க முடியாது. ஒரு அமைப்புக்கோ ஒரு கட்சிக்கோ தலைவர் நாற்காலி காலி இருந்தால் தானே இன்னொரு தலைவர் உட்காரலாம். ஏற்கனவே இந்த கூட்டணிக்கு ஒரு தலைவர் இருக்கார், ஸ்டாலின் இருக்கார். திமுக தலைவர், முதலமைச்சராக இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டணிக்கு தளபதி ஸ்டாலின் தலைமை இருக்கிறார். அப்புறம் இன்னொருத்தர் இந்த கூட்டணிக்கு தலைமை இருக்கிற பிரச்சனை எங்கேருந்து வருது? அதனால் கூட்டணிக்கு அவர் தான் தலைவர். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய அளவில் ராகுல் காந்தி கட்சி தலைவர்கள். முதல் தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி ஏற்பட வேண்டும் என்றோ, கூட்டணிக்கு தலைமை ஏற்று ராகுல் காந்தி நடத்த வேண்டும் என்றோ, தலைவர் ராகுல் காந்தி எதிர்காலத்தில் பிரதமராக வர வேண்டும் என்று சொன்னவரோ திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் முதல் சொன்னார். அதில் இன்னமும் அவர் உறுதியாக இருக்கிறார். இப்போதும் இந்த நிலைப்பாட்டில் தான் அவர் இருக்கிறார். மற்ற கட்சிகள், கூட்டத்தில் இருக்கிற சில கட்சிகளின் சார்பில் சில பேர் தலைமை இருக்க விருப்பப்படலாம், சில பேருக்கு காங்கிரஸ் தலைமையில் இருப்பது பிடிக்காமல் கூட இருக்கலாம்.
ஆனாலும் எல்லோருக்கும் பிஜேபி பிடிக்காமல் இருக்கிறது, அந்த கூட்டணியில் போக விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதனால் இடையிலே இது போல் சின்ன சின்ன கருத்துக்கள் வந்தாலும் இறுதியாக கூட்டணி வடிவம் பெறுகிற போது எல்லோரும் கூட்டணியில் இருப்பார்கள், இந்த கூட்டணி தொடரும். இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சியும் தமிழ்நாட்டில் திமுகவும் ஒரு இந்த கூட்டணியை ஒருங்கிணைக்கிறதுல பெரியண்ணன் மனப்பான்மை இல்லாமல் நடந்துக்கிறாங்களா? இல்லை, யதார்த்தம் என்ன, தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி வந்து ஒரு 7-10 கட்சி இருக்குது. அகில இந்திய அளவில் இந்த கூட்டணியில் பெரிய கட்சி காங்கிரஸ். அதனால தான் அதிகமான எண்ணிக்கையில் காங்கிரஸ் போட்டது. அதிகமான எண்ணிக்கையில் நிறுத்திய வேட்பாளர்கள் வெற்றி பெற்றார்கள். 52 இருந்தது, நெருக்கி 100-101 ஆகிடுச்சு. காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவராக இருந்த தலைவர் ராகுல் காந்தி இன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சியினுடைய தலைவராக இன்றைக்கி அவர் அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் இடம்பெற்று பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இன்றைக்கு பிரகாசமாக ஜொலித்து கொண்டிருக்கிறார், பேசி கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணிக்கு நான் சொன்ன மாதிரி திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் தான் தலைவராக இருந்து அதை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எனவே அந்த சூழ்நிலையில் இது அப்படியே தொடர்ந்து போய்கொண்டிருக்குமே தவிர, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் இப்போதைக்கு ஒன்றும் எந்த மாற்றங்களும் அதில் ஒன்றும் கிடையாது. இந்த கூட்டணி அப்படியே தொடரும். வேறு என்ன கேட்டிங்க, நீங்கள் எதுவும் கேட்டிங்க? இதில் பெரிய அண்ணன் சின்ன அண்ணன் நடனுங்கிற பிரச்சனையே கிடையாது. எல்லோரும் ஒரே அண்ணன் தான். எப்படி வீட்டில் இருக்கிற 4-5 பேரில் யார் வயசில் மூத்தவரோ அவரை மற்றவங்களாம் சேர்ந்து அண்ணன்னு கூப்பிடுவாங்க. அதனால் ஒரு கட்சி கூட்டணிக்குள்ளே யார் பெரிய கட்சியோ அந்த பெரிய கட்சி தான் தலைமையேற்று கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இது வீட்டுக்குள்ளேயும் ஒன்று தான், நாட்டுக்குள்ளேயும் ஒன்று தான். வீட்டுக்குள்ளே முதல்ல பிறந்தவர், வயசில் கூட்டினவர் அண்ணன், எல்லோரும் அண்ணன் அப்படி மரியாதை கொடுப்பாங்க. அது மாதிரி கூட்டணிக்குள்ளே இருக்கிற பெரிய கட்சி திமுக, அதுக்கு பெரிய கட்சிங்கிற அந்த மரியாதையை எல்லா கட்சியும் கொடுக்கத்தான் செய்வாங்க. அதனால் அது பெரிய அண்ணன், இன்னொருத்தர் சின்ன அண்ணன், ஒருத்தர் நடன எல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் ஒரே அண்ணன் தம்பி தான். தமிழ்நாட்டில் காவல்துறை செயல்பாடுகள்லாம் எப்படி சார்? ஏன்னா கிரைம் நிறைய நடந்துருக்கு, பாலியல் சீட்டல்கள் போல கோர்ட்வாசல்லே போல காவல்துறை கட்டுப்படுத்த தவறினா சில குற்றம் சாட்டுறாங்க, காவல்துறை கரங்கள் கட்டப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. நீங்கள் எப்படி எல்லா ஆட்சி காலத்திலேயும், அது எந்த ஆட்சி இருந்தாலும், காங்கிரஸ் கால ஆட்சியாக இருந்தாலும் சரி, திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, கடந்த 50-60 வருஷத்தில் அதிகமாக இந்த மாதிரி விமர்சனத்திற்கு உள்ளாவது, வசவுக்கு உள்ளாவது காவல்துறை தான். இந்த காவல்துறை தான் அந்த கட்டுப்படுத்த வேண்டிய அந்த பொறுப்பில் இருப்பது, சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டியது காவல்துறை. அதனால் எல்லா காலகட்டங்கள்லேயும் இது போல் நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு வன்முறையோ, கற்பழிப்போ, குழந்தை கடத்தலோ, பாலியல் பிரச்சனைகளோ, SC/ST பிரச்சனைகளோ, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லை சட்டம் ஒழுங்குக்கு பங்கும் ஏற்படுகிற சூழ்நிலைகளோ ஏற்படுகிற போது இல்லை காவல்துறையை நோக்கி தான் எல்லாருடைய கணைகளும் பாயும். அதனால் எல்லா எதிர்க்கட்சிகளும் காவல்துறையை விமர்சனம் செய்துதான் செய்வார்கள். எதிர்க்கட்சிகள் ஒரு காலத்தையும் பாராட்ட மாட்டார்கள். நாங்கள் கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள், எங்களிடத்துலேயும் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம்? அதிமுக பேசுகிற மாதிரி காங்கிரஸ் பேச முடியாது. கூட்டணி கட்சிங்கிற முறையில் அதுக்கான ஒரு கண்ணியத்தை காக்க வேண்டியதும் கூட்டணி கட்சி தலைவர்களுடைய கடமையாகும், பண்பாகும். ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளை, மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க வேண்டியதும் கட்சியினுடைய கடமையாகும். அந்த விதத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி இது மாதிரி சட்டத்திற்கு புறம்பான விஷயங்கள் நடக்கிற போது காங்கிரஸ் துணிச்சலோடு அதை கண்டித்திருக்கிறது, கண்டிக்கிறது. இப்போ எரிசாரா கொலை பல பேர் கொல்லப்பட்ட போது, மரணமடைந்த போது ஸ்பாட்டுக்கு செல்வப்பிரந்தை போனார் தலைவங்கிற முறையில் நான் போனேன், போய் பார்த்தேன், எல்லா கட்சி தலைவரும் பார்த்தோம், நாங்களும் பார்த்தோம். ஸோ அது மாதிரி அங்கங்கே இந்த மாதிரி பாலியல் கொடுமைகளோ, வன்முறையோ, மகளிருக்கு எதிரான கொடுமைகளோ எல்லாம் நடக்கிற போது எந்த பிரச்சனையும் காங்கிரஸ் கட்சி கண்டிக்காமல் கிடையாது. ஆனால் பொதுவான வேண்டுகோள், நீங்கள் சொன்ன மாதிரி இது மாதிரி இந்த எண்ணிக்கை கம்பேரிசன் எங்காவது ஒரு சம்பவங்கள் நடக்கிற சம்பவத்தை வைத்துக்கொண்டு சட்டம் ஒழுங்கே கெட்டு போச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நடக்கிற சம்பவங்களுக்கு ஆட்சி பொறுப்பில்லைன்னு சொல்ல முடியாது. இல்லை, ஆட்சியில் இருப்பவர்களுக்கு அந்த பொறுப்பும் இருக்கிறது, எதிர்க்கட்சியாக இருக்கிற எங்களுக்கு அதை விமர்சனம் செய்வதற்கான கடமையும் இருக்கிறது, எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமையும் இருக்கிறது. அதில் மாதிரி நீங்கள் இந்த மாதிரி சொன்னமான பிரச்சனைகளை கட்டுப்படுத்த வேண்டியது அரசாங்கத்துடைய கடமையாகும். அரசாங்கம், முதலமைச்சர் உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்.
தொடர்ந்து அவர் எடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தொடர்ந்து வற்புறுத்துவோம். அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகளில் காவல்துறையை சார்ந்தவர்கள், உயர் அதிகாரிகள், அங்கங்கே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சட்டம் ஒழுங்கை பேணி காப்பதிலேயும் மக்களுடைய நலன் காப்பதிலேயும் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று தான் காங்கிரஸ் விரும்புகிறது, காங்கிரஸ் வற்புறுத்துகிறது. வன்னியருக்கான இடஒதுக்கீடு பொறுத்தவரைக்கும் குடும்பத்திற்கு தமிழக அரசு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் கொடுக்க பகிரங்கமாக அனுமதி இல்லை, அந்த பிரச்சனை இப்போது நீதிமன்றத்தில் இருக்கிறது. ஏற்கனவே ஆணை வெளியிடப்பட்டு அந்த ஆணை உச்சநீதிமன்றத்தில் போய் நிலுவையில் இருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று இந்தியாவில் இருக்கிற காங்கிரஸ், எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தியிலிருந்து எல்லா கட்சியும் வலியுறுத்துகிறோம், காங்கிரஸ் கட்சியும் வலியுறுத்துகிறோம், நானும் வலியுறுத்துகிறேன். இது மாதிரி இடஒதுக்கீடான பிரச்சனை மக்கள் தொகை அல்லது ஜாதிய எண்ணிக்கைக்கு ஏற்ப அவருடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப ஒதுக்கீடுகள், வேலைவாய்ப்பு, கல்வி போன்றவற்றிலே ஒதுக்கீடு இதெல்லாம் முறையாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்றால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால்தான் மக்கள் தொகை என்னென்ன சமுதாயத்தில் எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள், எந்தெந்த பகுதியில் வாழுகிறார்கள், அவர்களுடைய வேலையில்லா திண்டாட்டம் எப்படி இருக்கிறது, கல்வி அறிவு குறைவு எப்படி இருக்கிறது, அவர்களுக்கு என்னென்ன வகையான ஒதுக்கீடுகள் தர வேண்டும் என்பதை உறுதி செய்வதற்கு அது ஒரு அஸ்திவாரமாக அடிப்படையாக இருக்கும். எனவே அந்த அடிப்படையை ஏற்படுத்துவதற்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பை அரசுகள் மேற்கொள்ள வேண்டும். தமிழ்நாடு அரசும் அதை முயற்சிக்க வேண்டும். மத்திய அரசும் அகில இந்திய அளவிலே ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து அதற்கு பிறகு இந்த விஷயங்களை நிறைவேற்றலாம். இடையிலே ஆணை போடுவதோ ஆணை இது மாதிரி செய்கிற விஷயங்களோ நீதிமன்றத்தில் அது பிரச்சனை இருக்கிறதுனால இப்போது திமுக அதில் ஒன்றும் செய்ய முடியாது தீர்ப்பு வர்ற வரைக்கும். அதனால் அதுக்கு மேலே அது அந்த ஆட்சியாளர்களுடைய விருப்பத்தை பொறுத்து அதற்கான ஆணை வெளியிடுவதோ இல்லாமல் இருப்பதோ எந்த வகையில் செய்வது என்பதோ ஆட்சியில் இருப்பவர் எடுக்க வேண்டிய முடிவாகும். என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும். அதன் அடிப்படையில் மக்கள் தொகைக்கு ஏற்ப அவர்களுக்கு உரிய வேலைவாய்ப்பு, கல்விக்கான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு போகிற போது அதற்கான ஒரு ஆளை வச்சு பண்ண முடியும். அதுக்கு ஒரு அமைப்பு ரீதியாக இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாடு முழுவதும் எல்லா கிராமங்கள்லையும் வீடு வாரியாக சென்று எடுத்து பண்ணணும். அதுக்கு ஒரு கணிசமான தொகை செலவாகும், கணிசமான நேரம் ஆகும், கணிசமான ஆட்களை அதில் ஈடுபடுத்த வேண்டியிருக்கு. அதெல்லாம் செய்யணும். மத்திய அரசுங்கிறதுக்கு தனி உலகம் கிடையாது, தனி எல்லை கிடையாது. மாநில அரசுக்கு ஒரு ஏரியா, மத்திய அரசுக்கு ஒரு ஏரியா, நிலப்பரப்போ மக்கள் பரப்போ கிடையாது, எல்லாம் ஒன்று தானே. ஆக இந்த பிரச்சனைகளில் சுமைகளில் மத்திய அரசும் பங்கேற்க வேண்டும், மத்திய அரசும் கலந்து செய்யணும். அதுக்கு ஒரே வழியாக மத்திய அரசே இதை இந்திய நாடு முழுவதும் நடத்தி அந்தந்த மாநில 50% நான் செலவு பண்ணுறேன், 50% ஸ்டேட் கவர்மெண்ட் செலவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பண்ணட்டுமே. மாநில அரசை எதிர்த்தா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை. நாங்கள் தான் செய்ய விருப்பமாக இருக்கோம். மாநில அரசும் தயாராக தான் இருக்குது, தமிழ்நாடு அரசு தயாராக தான் இருக்குது, முதலமைச்சர் ஸ்டாலின் தயாராக தான் இருக்கார். ஆனால் இந்திய நாடு முழுவதும் நடத்தினாலும் இன்னும் அது எளிதாக இருக்கும், மத்திய அரசும் அதை எளிதில் செயல்படுத்தும். சாதிவாரியான கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி, அதே போல நீட் தேர்வு நீக்கப்படும் தேர்தல் வாக்குறுதி. 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மக்களை போய் நம்ம சந்திக்கும் போது அதை எப்படி எதிர்கொள்ள முடியும்? இல்லை, மக்களுக்கு எதெல்லாம் ஒரு அரசாங்கம் செய்ய முடியும்னு மக்களுக்கு தெரியும். மக்கள்லாம் புத்திசாலிகள் தான். அதனால் மக்களுக்கு தெரியும் எதை நடைமுறைப்படுத்த முடியும், எதை நடைமுறைப்படுத்த முடியாது. நடைமுறைப்படுத்த முடியலைன்னா ஏன் நடைமுறைப்படுத்த முடியலை, அதை அந்தந்த கட்சிகளோ அரசின் சார்பிலோ விளக்கம் சொல்ல வேண்டியது அவர்களுடைய கடமை. அதை புரிந்து கொண்டு அது மக்கள் ஒத்துக்கிற விஷயத்தை ஒத்துக்குவாங்க, ஒத்துக்காத விஷயத்தை ஒத்துக்க மாட்டாங்க. அது மக்களுடைய எண்ண ஓட்டத்தை விருப்பத்தை பொறுத்தது. அதனால் தேர்தல் நேரத்தில் சொன்ன பல்வேறு விதமான கோரிக்கைகள், ஒரு 500 கோரிக்கைகள் அல்லது 500 காரியங்களை இங்கே மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் இருக்கிற தேர்தல் வரும்போது இப்போ மத்திய அரசு ஆயிரக்கணக்கான திட்டங்களை அறிவித்தாங்க. எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்திட்டாங்களா? அதுமாதிரி நீங்கள் சொல்லுங்கள், எந்த மாநிலத்தில் எந்த கட்சி தேர்தல் நேரத்தில் அறிவித்த அறிவிப்பில் 100க்கு 100 இந்த கட்சி 100% அறிவித்த இந்த 100 கோரிக்கை, இந்த 100 கோரிக்கையை நிறைவேற்றிச்சுன்னு இந்தியாவில் ஒரு கட்சியை சொல்லுங்கள், எனக்கு ஒரு ஆட்சியை சொல்லுங்கள். பெரும்பான்மையானவை நிறைவேற்றப்பட்டிருக்கும், சிலது நிறைவேறி கொண்டிருக்கும், சிலது எதிர்காலத்தில் நிறைவேற்றப்படும். இப்போ இந்த அரசுக்கே இன்னும் 1 ஆண்டு 1.5 ஆண்டுக்கு மேலே இருக்குது.
அந்த ஓராண்டில் வந்து இன்னும் சில காரியங்கள் நிறைவேற்றப்படலாம். அதனால் எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்காக எந்த அரசையும் ஒன்றுமே செய்யலைன்னு ப்ளேம் பண்ண குற்றச்சாட்டு சொல்லவும் முடியாது. மணிப்பூர் கலவரத்தை பொறுத்த வரைக்கும் இதற்கு பின்னால் ஒரு மர்ம கை இருக்கு. அப்படின்னு முன்னாள் தலைமை நீதிபதி சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்களுக்கு இது குறித்து ஆராய வேண்டியது, மேல்நடவடிக்கை வேண்டியது தமிழ்நாடு அரசாங்கமோ இல்லை மாநில அரசுகளோ கிடையாது. அந்த மாநிலத்தில் இருக்கிற அரசு, அது பிஜேபி அரசு, மத்தியில் இருக்கிற பிஜேபி அரசு, அது ஒரு மிகப்பெரிய கொடுமை, அநியாயம், மக்கள் விரோதமான காரியங்கள் மணிப்பூரில் நடந்திருக்கிறது. பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், சொத்துக்கள், உடைமைகள், உயிர்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. இதுக்குரிய பரிகாரம் தேடவும் இதுபோல் சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்காமல் இருக்கவும் உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியது மத்திய அரசினுடைய தார்மீக பொறுப்பாகவும் கடமையாகும். இது குறித்து என்ன கேட்டால், ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி அளவிலே ஒரு விசாரணை கமிஷன் போல் ஏற்பாடு செய்து அவர்கள் மட்டத்திலே விசாரணை நடத்தி அங்கே என்ன பிரச்சனை, இருக்கிற ரெண்டு தரப்பு மக்களுக்கு இடையில் இருக்கிற மோதலுக்கான காரணம் என்ன, அல்லது இந்த மோதலின் போது எக்ஸசிவாக யார் செயல்பட்டிருக்கா, அரசாங்கத்தினுடைய செயல்பாடு எப்படி இருந்தது, இதெல்லாம் வந்து கண்டறிந்து அதை தடுக்கவும் இந்த பிரச்சனைகளுக்கு பரிகாரம் காணவும் அதற்குரிய உரிய முயற்சிகளை செய்ய வேண்டியது மத்திய அரசுடைய பொறுப்பாகும். அதாங்க மர்ம கையா, அது உள்நாட்டு கையா, பிஜேபி கையா? கையினா நீங்கள் ஏன் காங்கிரஸில் எடுத்துக்கிறீங்க? காங்கிரஸுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. யார், அதனால் யாருடைய கை, வெளிநாட்டு கையா, இதெல்லாம் வந்து தீர ஆராய்ந்து உரிய நடவடிக்கை, யாருடைய கையாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டியது மத்திய அரசினுடைய கடமையாகும். இதில் ரெண்டு கருத்து இருக்குது. திராவிட கொள்கை, திராவிட கட்சியினுடைய கொள்கை தான். அதிமுகவோ திமுகவோ பெரியார் காலத்திலேருந்து அண்ணா காலத்திலேருந்து தொடர்ச்சியாக இன்றைக்கு வரைக்கும், ஸ்டாலின் வரைக்கும், எம்ஜிஆர் காலமும் சரி, ஜெயலலிதா காலமும் சரி, எல்லா காலங்கள்லேயும் கலைஞர் இருக்கும்போதும் சரி, தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தொடர்ந்து சுதந்திரம் பெற்றதிலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. காங்கிரஸ் ஆட்சி போனதிலிருந்து 67 நடைமுறைப்படுத்தி வருகிறது. காங்கிரஸுடைய கொள்கை இருமொழி கொள்கை கிடையாது. காங்கிரஸ் ஆளுகிற மாநிலங்கள்லாம் 3 மொழி படிக்கிறாங்க. அதனால் இப்போ ஹிந்தி வந்து யாரும் படிக்க வேணான்னு தமிழ்நாட்டில் சொல்லலை, திமுக உட்பட, அண்ணா திமுக உட்பட, காங்கிரஸ் உட்பட. இந்தியில் வந்து இங்கே திருச்சியில் தான் அந்த எக்ஸாம் சென்டர் இருக்குது. இந்தியில் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஏதோ பேர் சொல்லுவாங்க, இந்தி பிரச்சார சபாவை என்னமோ நடத்தி அதில் எக்ஸாம் நடத்துகிறாங்க. அதில் விருப்பப்படுறவங்க இளைஞர்கள், மக்கள் நிறையா லட்சக்கணக்கில் எழுதி பாஸ் பண்ணி டிகிரி சர்டிஃபிகேட்டு, ஹிந்தியில் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிக்கிறாங்க. அது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. நான் கூட படிக்கிற காலத்தில் ஹிந்தி எக்ஸாம் எழுதினேன். அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தது. இப்போ இந்த மாதிரி கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு இன்னும் சொல்ல போனால் அங்கே எழுதுகிறவங்களாம் என்ன கட்சின்னு அடையாளம் காண முடியாது. என்ன ஓட்டங்கள் உள்ளவங்களாக கூட இருக்கலாம். பட் ஹிந்தி படிக்க விரும்பினா படிக்கிறாங்க. ஆனால் இந்தி படிப்பதை யாரும் எதிர்க்கவில்லை. இந்தி கட்டாயமாக திணிக்கப்படுவதையோ அல்லது இந்தி மொழியை தமிழ் மொழிக்கு மேலான மொழியாக கொண்டு வந்து தனி சலுகைகள் வழங்குவதோ கொடுப்பதோ, தமிழ் மொழியை 2ஆம் தர மொழியாக மாற்றுகிற முயற்சியோ, இந்தி திணிப்பு முயற்சியோ தான் எதிர்க்கப்படுகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, இந்தி விருப்பப்படுறவங்க படிக்கலாம், படித்தா தப்பு கிடையாது. ஆனால் அதை கட்டாயமாக்கி கட்டாய மொழியாக்குறது அரசு கொள்கை அடிப்படையில் அது எதுக்குது. அது அந்த கட்சிகளுடைய அந்த கொள்கைகளுடைய அடிப்படையில் அவங்க செய்கிறாங்க. அது அவருடைய விருப்பத்தை பொறுத்தது, அல்லது அவருடைய கொள்கையின் அடிப்படையில் அது நிகழ்வது. ஒரு காங்கிரஸ்காரனா அல்லது தனிப்பட்ட முறையில் கூட நீங்கள் தனிப்பட்ட கேட்டிங்க, இப்போ தனிப்பட்ட உள்ள திருநாகோசன் கேட்டிங்கன்னா, இந்தியெல்லாம் படித்தா இந்தியா ஒரே நாடு, எங்கே வேணாலும் போகலாம், வேலை பார்க்கலாம். அது ஹிந்தி படித்தவனுக்கெல்லாம் பீகாரில் வேலை கிடைக்குதா, அவன் ஏன் இங்கே வரான்லாம் கேட்க முடியாது. ஆனால் இங்கே ஹிந்தி தெரிஞ்சுன்னா நான் கேட்கல. இங்கே ஹிந்தி தெரிஞ்சால் போகிற இடத்துல எளிதாக தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இப்போ எங்களுக்குன்னா ஹிந்தி தெரிஞ்சிருந்தால் தமிழ்லேயும் பேசலாம், இப்போ பார்லிமெண்ட்டில் இங்கிலீஷ்லேயும் பேசலாம். ஹிந்தி இன்னொரு மொழி தெரிஞ்சால் காதில் மாட்டிக்கிட்டு கேட்க வேண்டியதில்லை, நேராக பேசுறதுக்கு தெரியும், புரிஞ்சும்.
அதனால் அதில் சில நன்மைகள் இருக்குது. ஆனால் ஒரு மொழியின் மீது இன்னொரு மொழி ஆதிக்கம் செலுத்துவதோ, ஹிந்தி கட்டாயமாக திணிக்கப்படுவதோ நானும் கண்டிக்கிறேன், காங்கிரஸும் கண்டிக்குது. அது வந்து திமுக எல்லா கட்சிகளும் அதை கண்டிக்கிறது. அது தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைப்பாடு. ஹிந்தி திணிக்கப்படக்கூடாது. விருப்பப்படவர்கள் படித்துக் கொள்ளலாம். அவ்வளோதான். இல்லைங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல் அதெல்லாம் வந்து இதை விட முக்கியமான நிறையா விஷயங்கள் இந்தியாவில் இருக்குது. இப்போ நதிகள் இணைப்பு. இப்போ நேற்று கூட 2 ஸ்டேட்டில் வந்து நதிகளை இணைக்கிறத மோடி அடிக்கல் நாட்டியிருக்கிறார். 7 லட்சம் ஏக்கர் தண்ணீர் கிடைக்கும், 2 மாநிலத்தில் குடிநீர் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. கங்கை காவிரி திட்டம் இது மாதிரி அந்த காலத்தில் வாஜ்பாய் காலத்திலேருந்து ஒரு லட்சம் கோடி ஒதுக்கிறது, இந்தியாவை பூரா நதிகள்லாம் இணைக்கிறது, இந்த மாதிரி ஒரு பெரிய உயர்ந்த திட்டங்கள்லாம் நிலுவையில் கிடக்கும். அது மாதிரி திட்டங்கள்லாம் கொண்டு வந்து மக்களுக்கு நன்மைகள் பயக்கலாம். இந்தியா ஒரே நாடுங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியல. இந்தியா இப்போ ஒரே நாடாக தானே இருக்குது. அது ஒரு திட்டம்னா என்ன திட்டம் அது? இந்தியா இப்போ என்ன 4 நாடாக இருக்கா? காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரிக்கும் ஒரே தேர்தல் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுவுமே நடைமுறை சாத்தியமானதா? அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. மாநிலத்தில் எல்லாத்துலேயும் காங்கிரஸோ பிஜேபியோ ஆட்சிக்கு வர்றதில்லை. மாநில கட்சிகள் ஆட்சிக்கு வர்றாங்க. ஆட்சிக்கு வர்றது பெரும்பான்மையோடு தான் வரும்னு சொல்ல முடியாது. சில ஆட்சிகள் வந்த உடனே கவுந்து போகுது. சில கட்சிகள் அதே உடஞ்சி கவுந்துக்கிறது. சில கட்சிகள் உடஞ்சி 2 ஆகிடுது. அங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள் அங்கே போய் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறான். இல்லை ஒரு ஆட்சியும் அமைக்க முடியாமல் கவுந்துடுது. மிச்சம் 4 வருஷம் கவனே இருந்து ஆட்சி நடத்துவாரா? இப்போ அடுத்த தேர்தலை கொண்டு வர வரைக்கும் அங்கே ஆட்சி இல்லாமல் இருக்குமா? அங்கே மக்கள் ஆசைப்படுற ஆட்சி போன பிறகு அல்லது கொண்டு வந்த ஆட்சி போன பிறகு யாருடைய தலைமையில் ஆட்சி நடத்துவது? இது மாதிரி நிறைய பிரச்சனைகள், கேள்விகள், அதற்கான விடைகள்லாம் காண வேண்டியிருக்கிற சூழ்நிலையில் இப்போ அந்த பிரச்சனையை வந்து இப்போ பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு அனுப்பியிருக்காங்க. அதில் எல்லா கட்சிகளும் இடம்பெற்றிருக்கிறார்கள். காங்கிரஸ் சார்பிலையும் இருக்காங்க, பிரியங்கா காந்தி அதில் இடம்பெற்றிருக்காங்க. இப்படி இந்த கருத்துக்கள்லாம் சொல்லி அவங்க முடிவெடுத்து அனுப்பி அதுக்கு திருப்பி பாராளுமன்றத்தில் அது வாதம் பண்ணி அதில் 3ல் 2 மடங்கு பெரும்பான்மையோடு அது வெற்றி பெற்று அதுக்கு பிறகு தான் வந்து வர முடியும். அதனால் அவர் எளிதான காரியம் அல்ல ஒரே தேர்தல் என்பது. ஒன்று, ஒரே நாடுங்கிறது இந்தியா ஒரே மொழி ஒரே சாப்பாடு இந்த மாதிரி சட்டமாக போட முடியும். இந்தியா வந்து அது யூனிட்டி இன் டைவர்சிட்டிம்பாங்க. பல்வேறு வேற்றுமைகளை, கலாச்சாரங்களை, பண்பாட்டை, சீதோஷ்ண நிலையிலேருந்து, சாப்பிட்ற உணவிலேருந்து, உடுத்துகிற உடையிலேருந்து, பேசுகிற மொழியிலேருந்து, பழக்க வழக்கத்திலேருந்து, பண்பாட்டிலேருந்து இந்தியா வந்து பல நாடுகளை உள்ளடக்கிய ஒரு தேசம் மாதிரி தான். யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு கலாச்சாரம், ஒவ்வொரு பண்பாடு. இந்தியாவில் சுதந்திரம் கிடைச்ச பிறகு மொழிவாரி மாநிலங்களாக எந்தெந்த மொழி எந்தெந்த மாநிலத்தில் மக்கள் பேசுகிறார்களோ அந்த மக்களை உள்ளடக்கிய. இப்போ தமிழ்நாடுனா தமிழ் பேசுகிற மக்கள் பெரும்பான்மை இருந்தால் தமிழ்நாடு, தெலுங்கு பேசுகிறவங்க ஆந்திரா, கேரளா, மலையாளம், இந்த மாதிரி மொழி வாரியாக தான் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு அந்தந்த மொழி தாய்மொழியாக கொண்டு மாநிலத்தில் இருக்கிற ஆட்சிகள் நடக்குது. அப்படி இருக்கிற ஒரு நாட்டில் எல்லாம் ஒரே மொழி சமஸ்கிருதம் பேசுனா அங்கே இருந்து சமஸ்கிருதம் பேசுது. அதனால் ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே நாடு இதெல்லாம் வந்து சும்மா கவைக்கு உதவாத, நடைமுறை சாத்தியம் இல்லாத பேச்சுக்கள். ஒரே தேர்தலும் நடைமுறை சாத்தியத்திற்கு சாத்தியம் இல்லாத ஒரு நிலை. நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொண்டால்தான் அதை நடைமுறைப்படுத்த முடியும். இல்லை, எம்ஜிஆருடைய வந்து அவருடைய பேரையோ ஒரு புகழையோ பெருமைகளையோ நிறைய பேர் சொல்கிறாங்க. கட்சி ஆரம்பிக்கிறவங்க, கட்சி நடத்துகிறவங்க என்ன அவர் பேர் சொல்லாமல் அவருடைய புகழை சொல்லாமல் யாரும் இருக்கிறதும் கஷ்டம். அதே நேரத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பாராட்டுறாங்களோ இல்லையோ, திட்டுறதை மக்கள் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. எம்ஜிஆரை திட்டுறதையோ விமர்சனம் பண்ணுறதையோ மக்கள் யாரும் கண்டிப்பாக அங்கீகரிக்க மாட்டாங்க. அது மாதிரி மக்களுடைய இதயங்களில் வாழக்கூடியவர் படித்த எம்ஜிஆர். இதை தாண்டி நினைவு நாளுக்கு போகிறது, பிறந்த நாளைக்கு மாலை போடுறது, அது இது அவங்க சௌரியத்தை, வசதியை பொறுத்தது. சில பேர் சமாதியில் போய் போடுறாங்க, சில பேர் சிலைக்கு போடுறாங்க,
சில தலைவர் வீட்டிலே படத்தை வச்சுட்டு போடுறாங்க. சில பேர் என் நெஞ்சுக்குள்ளே இருக்காருன்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. இது அவங்க சௌரியத்தை பொறுத்தது. அதெல்லாம் ஒரு விமர்சனத்துக்குரிய விஷயமா நான் கருதலை. 2026 ஆட்சியை பிடிக்கும் சொல்லக்கூடிய ஒரு தலைவர் வந்து ஆனால் அவர் பழைய பங்களாக இருந்து அரசியல் சொல்றாரு. அது சரியான ஒரு பார்வை. நீங்கள் அவரை தாங்க கேட்கணும். அவரை விஜயை கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா நான் அப்படி போய் சொல்லுவேன். இல்லைங்க, போயிருந்தால் நல்லது. மக்கள் மத்தியில் போயிருந்து கொடுத்துருந்தா நல்ல விஷயந்தான். அது ரெண்டு பக்கத்துலையும் பார்க்கணும். எல்லோரும் மனுஷன் தானே. இப்போ ஆந்திராவில் வந்து ஒரு சினிமா நடிகர் அவர் படத்தை அவர் பார்க்க போனார். இல்லை அதாங்க, சினிமா நடிகர் தான் பார்க்க போனார். கூட்டத்தில் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க. இப்போ தினம் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துருக்காரு. அது மாதிரி இவர் அங்கே போய் 2 பேர் ஏதாவது கூட்ட நெரிசலில் சேர்த்துருந்தா அதுவும் விமர்சனத்துக்கு உள்ளாகும். கொடுக்காமல் இருக்கிறத விட கொடுக்கறது பெட்டர் இல்லையா? சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங்பாங்க. அது மாதிரி ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறத காட்டணும். எங்கேயாவது ஒரு இடத்துல 100 பேரோ 500 பேரோ கூப்பிட்டு ஏதோ கொடுத்தாரேன்னு பாராட்டணுமே தவிர கொடுத்ததுக்கு யாராவது திட்டலாமா? ஏன் அவர் திட்டிகிட்டு இருப்பாங்க? போயிருந்தால் நல்லாயிருக்கும். அதில் அபிப்பிராய பேதம் கிடையாது. ஒரு சினிமா நடிகருக்கும் கட்சி தலைவருக்கும் வித்தியாசம் இருக்குது. அவர் சினிமா நடிகர் அதான், அவர் கட்சி நடிகர் மட்டுமல்ல, இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கார். அதனால் மக்கள்கிட்ட போனால் மக்கள் மிதி விட்டுருவாங்க செத்துருவாங்கன்னு சொல்லி வீட்டில் இருக்க முடியுமா? போய் தான் ஆகணும். மக்கள்கிட்ட போகாமல் இப்படி கட்சி நடத்த முடியும்? அதனால் போய் தான் ஆகணும். கட்சி நடத்துறதுன்னா போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதனால் போயிருந்தால் நல்லது தான். சரி, போகலை இருக்கிறது எங்கே ஒரு இடத்துல கூப்பிட்டு கொஞ்சம் பேருக்கு ஏதோ கொடுத்த வரைக்கும் சரி, அவ்வளோதான். என்ன யார் அதான் சொன்னேன். எம்ஜிஆர் எல்லாரும் பயன்படுத்துவாங்க. எம்ஜிஆர் செத்தப்புறம் எல்லாரும் போதும். மகாத்மா காந்தி எல்லாருக்கும் போது தான். பண்டித ஜவஹர்லால் நேரு கூட எல்லாருக்கும் போது தான். பெருந்தலைவர் காமராஜர் எல்லாத்துக்கும் போது தான். என்ன இறந்த உடனே எல்லா தலைவருக்கும் போது தான். அதே மாதிரி பற்றி எம்ஜிஆருக்கும் எல்லாருக்கும் போது தான். எம்ஜிஆர் பேரை சொல்ல விருப்பம்னா சொல்லிட்டு போட்டான். எம்ஜிஆர் பேரை சொல்லாதேன்னு ஏன் சொல்லணும்? சொல்லிட்டு போகிறாரு. எம்ஜிஆர் பேரை சொன்னால் ஒரு நான்லாம் ஒரு எம்ஜிஆர் தொண்டங்கிற முறையில் சந்தோஷப்படுவோம். மகிழ்ச்சி தான் எனக்கெல்லாம். குடியரசின் அறிவிப்புல தமிழ்நாடு அலங்கார உடைகளை தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. பிஜேபி இல்லை, அது மாதிரி செய்திகள் வருது. இந்த மாதிரி வர்றது கண்டனத்துக்குரியது. ஸோ எல்லா மாநில கலை பண்பாடு அரசியல் சூழ்நிலைக்கேற்ப அந்த மாநிலத்தினுடைய நாகரிகம் கலாச்சாரம் பண்பாடு வரலாறு இவற்றையெல்லாம் பிரதிபலிக்கிற விதத்திலே தான் அங்கே வந்து அடையாளமாக அனுப்பப்படுகிறது. இப்போ டான்ஸுனால் ஒரு ஊரில் கரகாட்டம் ஃபேமஸ்னால் கரகாட்டம் ஆடிக்கிட்டு போகிறாங்க. இன்னொரு ஊரில் ராஜஸ்தானில் ஒரு விளையாட்டு விளையாடுறதுனா ராஜஸ்தான் ஆடிக்கிட்டு போகிறாங்க. அது வந்து ரெப்ரசன்ட்ஸ் தேர் கல்ச்சர். அவங்களுடைய பண்பாட்டை பிரதிபலிக்கிறாங்க, அவ்வளோதான். அது மாதிரி தமிழ்நாட்டை பிரதிபலிக்கிற விதத்தில் கலாச்சாரத்தையோ பண்பாட்டையோ வரலாற்றையோ சுதந்திர போராட்ட வரலாற்றையோ இவற்றை வந்து பிரதிபலிக்கிற விதத்தில் போகிறத அதை செலக்ட் பண்ண வேண்டியது தமிழ்நாடு அரசாங்கம். அதை தடுக்கிறதுக்கு மத்திய அரசுக்கு என்ன உரிமை இருக்குது? ஒரு மாநில அரசு அனுப்புவது அவங்க செலக்ட் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. அந்த மக்களுடைய எண்ண ஓட்டத்துக்கு ஏற்ப தான் அனுப்புகிறாங்க. அங்கே ஒன்றும் எதிராக வந்து மத்திய அரசுக்கு எதிராகவோ மோடிக்கு எதிராகவோ கோஷம் எழுதியாக கொண்டு போகிறாங்க. அந்த மாநில கலையை பண்பாட்டை நாகரிகத்தை வரலாற்றை சரித்திரத்தை காட்டுகிற விதத்தில் ஒரு எடுத்துக்காட்டோடு ஒரு அரங்கு ஒரு ஊர்தி போனால் அது தடுக்கிறதுக்கு வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்படி உள்நோக்கத்தோடு தடுத்தால் அது கண்டனத்துக்குரியது. வன்மையாக கண்டிக்கிறேன். அது மாதிரி மத்திய அரசு செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது. நிறையா கேட்டீங்க, எவ்வளோ எங்கே போடுவீங்க? துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.